இவருக்கு ஒரு தகுதி இருக்கு. தகுதி இல்லாதவன்லாம் எது கூட்டு போய் முதலமைச்சரோட உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு. சீமான் அவர்களுக்கு தகுதி இருக்கிறது. தகுதி இல்லாத ஒருவரை ஏன் இங்கிருந்து முதல்வர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்? யாருக்கு தகுதி இல்லை? சாட்டை துரைமுருகன் ஏன் தகுதி இல்லை? அவர் தான் இந்த வீடியோலாம் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா? வீடியோ சம்மந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கும் தகுதி இல்லைன்றதுக்கு என்னடா வித்தியாசம்? தகுதி இல்லாமல் தான் எந்த நேரமும் சாட்டை துரைமுருகன் அவர்களை கூடவே வச்சுட்டு இருக்காரா? அவர் என் தம்பின்னு சொல்றாரா? அண்ணன் சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகனை மிகப்பெரிய அளவில் நம்புறாரு. ஏன்னா இன்னைக்கு ஒரே ஒரு தடவை ஏம்பா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, கட்சி விட்டு வெளியே போப்பா அப்படின்னு சொல்லிட்டா அவன் வெளியில போய் மீடியாவில் உட்காந்து நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பி டீம்ங்க, நான் இவ்வளவு நாள் பொறுத்துட்டு அமைதியா இருந்தாங்க, இன்னைக்கு தாங்க தெரியுது திமுக தான் புனிதமான கட்சி, இருக்கிறதுலே பெரிய கட்சி இந்த யாராவது வேல்முருகன் கட்சிங்க அப்படின்னு ஓடி எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்ந்துடுறாங்க. இதுல சேராமல் அண்ணன் என்னைக்கா இருந்தாலும் கூப்பிடுவார். நாம் தமிழர் கட்சியோட தான் இருப்பேன், என்னைக்குமே நாம் தமிழர் கட்சி கூட தான் இருப்பேன், என்னைக்கும் வேற ஒரு கட்சியில போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்து 2 முறை கட்சியில இருந்து நீக்கப்பட்ட பின்பும் கட்சியிலே என்னைக்கா இருந்தாலும் கூப்பிடுவார்ன்ற ஒரு நம்பிக்கையோட இருந்து இன்னைக்கு கட்சியில தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபர்னா அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர். அண்ணன் அவர் மீது மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனாலதான் அண்ணன் எங்கே போனாலும் சாட்டை துரைமுருகன் அவர்களை கூட கூப்பிட்டு போறாரு. பொதுக்கூட்டம் நடந்தாலும் சாட்டை துரைமுருகன் அவர்களை கூப்பிட்டு போறாங்க. அவர் இன்னைக்கு மாநில கொள்கை பரப்பு செயலாளர். அவரை நம்பலன்னா, அவருக்கு அதுக்கு தகுதியானவர் இல்லைன்னா அண்ணன் ஏன் இந்த உயரத்துல தூக்கி வச்சிருக்க போறாரு? சரிங்களா? உங்க வாயு உங்க இஷ்டன்றதுக்காக எதை வேணா பேசுங்க, மற்றவங்களை பத்தி பேசாதீங்க, உங்களை பத்தி பேசுங்க.